Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி: அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என சி.வி. சண்முகம் தரப்பு கையெழுத்து கேட்டால் போடாதீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். தற்போது அதிமுகவினருக்கு இபிஎஸ் இந்த ஒரு அறிவுரையை வழங்கியிருக்கிறாரு. எதற்காக இந்த அறிவுரை, என்ன காரணம்? வணக்கம். அதிமுக 2 பிரிவுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தலைமையில் மற்றொரு அணியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. யார் இந்த அதிமுகவை அடுத்து வழிநடத்தப் போகிறார் என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் கூட சட்டமன்றத்தில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை தான் அதிக அளவு இருக்கிறது. இந்த நிலையில் இரு தரப்புக்கும் இடையே தொடர்ந்து இந்த பேச்சுவார்த்தை மோதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு அதிமுகவினுடைய பொதுக்குழுவை கூட்டலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக சட்ட விதிகளின் அடிப்படையில் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களில் 3 பங்கில் 2 பங்கு சதவீதம் பேர் அனுமதி கொடுத்தாலோ ஒப்புதல் கொடுத்தாலோ பொதுக்குழுவை கூட்டலாம் என அதிமுகவுடைய சட்ட விதிகள் சொல்கிறது. அந்த சட்ட விதியை பயன்படுத்தி தனக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கையெழுத்து பெறப்பட்டு அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கான நடவடிக்கையில் சி.வி. சண்முகம் தரப்பு இறங்கி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதனை அறிந்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தற்போது தன்னை சந்திக்க வரக்கூடிய நிர்வாகிகளிடம் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி தரப்பு பொதுக்குழுவை கூட்டுவது தொடர்பான படிவத்தில் கையெழுத்திடுமாறு கேட்டுக்கொண்டால் அதில் கையெழுத்திட வேண்டாம் என அறிவுறுத்தி இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் தங்களுடைய பக்கம் இருப்பதாக எஸ்.பி. வேலுமணி தரப்பும் சி.வி. சண்முகம் தரப்பும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. அதனை சாதகமாக பயன்படுத்தி அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எனும் பதவியிலிருந்து எடப்பாடி பழனிசாமியை நீக்குவதற்கான ஒரு ஆலோசனையும் அந்த தரப்பிடமிருந்து மேற்கொள்ளப்படுகிறது. எனவே அந்த சூழலுக்கு அதிமுகவை தள்ளிவிடக் கூடாது என்பதால் பொதுக்குழுவை கூட்டுவதற்கான சி.வி. சண்முகத்தினுடைய முயற்சிக்கு உடன் போகக்கூடாது, உடந்தையாக இருக்கக்கூடாது என தன்னை சந்திக்க வரக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினரிடம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ். பொதுக்குழு உறுப்பினர்களை சந்தித்து அதிமுக பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என சி.வி. சண்முகம் தரப்பு கையெழுத்து கேட்டால் போடாதீர்கள் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அதிமுகவினருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். பொதுக்குழுவை கூட்டி சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கான காரணத்தை ஆராய வேண்டும் என எஸ்.பி. வேலுமணி தரப்பு கோரிக்கை வைத்திருக்கிறது. இந்நிலையில் இந்த அறிவுறுத்தலை அதிமுகவினருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வழங்கியிருக்கிறார்.